ஏரி குப்பத்தில் வாழ்கின்றதான இறை மக்களே, பொதுமக்களே, உங்கள் அனைவரையும் இயேசுநாதருடைய நாமத்தினால அன்புள்ளத்தோடு உங்களை மனதார வாழ்த்துகின்றோம், உங்களை ஆசீர்வதிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக இந்த உலகத்திலே சுற்றித் திரிந்தார். 2024 ஆண்டுகளுக்கு 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு என்னும் ரட்சகர் இந்த உலகத்திலே மனித அவதாரம் எடுத்த உலகத்தில் பிறந்தார். காரணம், மனிதனை கடவுள் எடுத்து போயிருந்தார். லூக்கா சுவிசேஷம் திருமறையிலே பார்க்கின்றோம். 19வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் சொல்லப்படுகின்றது, எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார் என்று சொல்லி. ஆகவே அருமையான உங்களுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் மீட்டுக் கொள்வதற்கு, விடுவிக்கும்படியாக, உங்களுக்கு நல்வாழ்வை கொடுப்பதற்காக கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் இயேசுவானவர் 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாக இப்படியாய் மக்களை தேடி வந்தார். மனிதன் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தவனாக வாழ்ந்ததினாலே அந்த மனிதனை மீட்டெடுக்கின்ற ஒரு இறைவனாக இயேசு இந்த உலகத்தில் புறப்பட்டு வந்தார். இன்றைக்கு அநேகர் உலக பாவங்களினால, கஷ்டங்களினால, வேதனைகள், நிந்தனைகளினால, பல போராட்டங்களால் தவித்துக் கொண்டிருக்கின்றோம். மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இல்லாமையின் சூழ்நிலைகளை இன்றைக்கு கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உங்கள் எல்லாருக்கும் நல்வாழ்வை கொடுப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து என்னும் பெயரை சொல்லி உங்கள் மத்தியிலே நாங்கள் சொல்லும்படியா வந்திருக்கின்றோம். நாங்கள் எல்லாருமே இந்த நாளிலே அந்த இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு கம்பீர தோற்றத்தோடு உங்களுக்கு அந்த இயேசு அறிவிக்கப்பட வந்திருக்கின்றோம். ஒரு இடத்திலே நன்மையை பெற்றுக் கொள்ளும் பொழுது அது வாங்கினவர்கள் பிறருக்கு போய் சொல்வார்கள், நாங்கள் இந்த நன்மையை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி. நாங்கள் பெற்ற இன்பத்தை பெருகிற வயகம் என்று சொல்லி சொல்வதற்காக அருமையான பகுதியில் வந்திருக்கின்றோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான அம்மாமார்களே, அக்காமார்களே, தங்கச்சிமார்களே, தம்பிமார்களே, இயேசு எங்கள் வாழ்க்கையில கொடுத்த சமாதானத்தை, இயேசு எங்கள் கொடுத்த சந்தோஷத்தை உங்களுக்கு அந்த நாளில் நாங்கள் அறிவிக்கின்றோம். நாங்கள் பெற்ற அதே மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்வீர்கள். இயேசுநாத உலகத்தில் குழந்தை பருவமாய் வந்து மனித அவதாரம் எடுத்து நமக்காக அவர் வளர்க்கப்பட்டு நமக்காக வாழ்ந்து நல்ல செய்திகளை நமக்காக சொல்லி நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்குவதற்காக சிலுவையிலே இயேசுநாதரை அடைந்தார்கள். அவரை அடைந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? நேற்று வாழ்ந்தவர்கள், முன்பதாக இருந்தவர்கள், இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள், இனிமேல் வாழப்போகின்ற இறை மக்களுக்காக அவர்கள் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் இயேசு மன்னிப்பின் காரியங்களை மீட்டெடுக்கும்படியாக இந்த உலகத்தில் வந்தார். உங்களுக்கு ரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. ஆகவேதான் கோடி ரத்தத்தையோ, ஆட்டு ரத்தத்தையோ, மாட்டு ரத்தத்தையோ பலி செலுத்தி பாவத்தை நம்மால விடுதலையாக்கிக் கொள்ள முடியாது. ஆகவே உன்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய பாவத்திற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே உனக்காக எனக்காக பலியானார், நம்முடைய பாவங்கள் விடுதலை ஆவதற்காக. ஆகவே லூக்கா சுவிசேஷத்தில் இப்படியா ஒரு மனிதன் இப்படி ஆண்டவராக இயேசுக்கு கிராமத்தை தேடி வரும் பொழுது, அவன் பெயர் சகேயு, இயேசுவை பார்க்கும்படியா ஓடி வந்தான், வகை தேடினான். அவன் மிகவும் குள்ளனாயிருந்தான். இயேசுநாதரை ஜனக்கூட அவனை பார்க்க முடியாமல் பெரிய ஒரு அத்தி மரத்தில் ஏறினான். ஏறி இயேசுவை பார்க்க அவன் வகை தேடினான். எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும். இந்த மனிதன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இவன் மிகப்பெரிய பாவத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருந்த மனிதன், சாபத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன். அந்த மனிதன் இந்த பரிசுத்தமான இயேசுவை பார்ப்பதற்காக ஓடி வந்தான். பார்க்க முடியாத காட்டத்தி மரத்தில் மேலே ஏறி இயேசுவை பார்த்தான். அந்த உள்ளத்தை தான் இயேசு பார்த்தார். இத்தனை பாவத்தில் இருக்கின்றவன் பரிசுத்தராக என்னை பார்க்க வருகிறானே என்று சொல்லி அந்த மனிதனை சகைவே என்று சொல்லி பெயர் அழைத்து, நீ கீழே இறங்கி வா, உன் வீட்டிலே நான் வசிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கண்ணுக்கு தெரியாத, இதுவரையும் பார்த்திராத ஒரு மனிதனை இயேசு கண்டு அழைத்தார். காரணம் என்ன தெரியுமா? இயேசுவை பார்க்க அவன் வகை தேடினான். இந்த சத்தத்தை கேட்க அவன் செவிகளை சாய்த்தான். ஆகவே
இனம் தெரியாத ஒரு மனிதனை இயேசு குரலிட்டு உன் பெயரை சொல்லி அழைத்தார். அழைத்து உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி உன்னுடைய வீட்டுக்கு சென்றார். வீட்டுக்கு சென்ற மாத்திரத்திலேயே உன்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கின்றேன், உன்னோடு கூட உணவருந்து போகின்றேன் என்று சொல்லி அந்த வீட்டிலே இயேசு சாப்பிட்டு பிறகு அவன் செய்த பாவத்தை எல்லாம் இயேசுவிடத்திலே சொல்லி பாவ பரிகாரமாகிய இயேசுவின் ரட்சிப்பை பெற்றுக் கொள்கின்றான். அந்த நாளிலிருந்து அவனுடைய அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய அமைதி, சாந்தம், சமாதானத்தை அவன் பெறுகின்றான். பிறகு அவன் உலகத்தில் போகாதபடிக்கு இயேசுவே தெய்வம், இயேசுவே இரட்சகர் என்பதை ஏற்றுக்கொண்டு கடவுளை பின்பற்ற ஆரம்பித்தான். என்பான அம்மா, இரண்டான தங்கச்சி, ஒளிபெருக்க இல்லங்களை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, உன் வாழ்க்கையிலும் இயேசு உன் வீட்டிலே தங்கும்படியாக இன்றைக்கு விரும்புகின்றார். உன் உள்ளத்தில் இயேசு வாசம் பண்ண விரும்புகின்றார். இத்தனை நாட்கள் உள்ளம் எப்படி இருந்ததோ, இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு உன் உள்ளத்தில் வசிக்க விரும்புகின்றார். உனக்கு மன சமாதி கொடுக்க விரும்புகின்றார். கடன் பிரச்சனையா, கண்ணீரின் வேதனையா, உன் கணவனால பிரச்சனையா, இன்றைக்கு உன் பிள்ளைகளால நீ வந்து பலவிதமான மன கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா, இயேசு நாதரை ஏற்றுக்கொள். இயேசுவே தெய்வம் என்று சொல்லி அறிந்து கொள். இயேசு உங்கள் வாழ்க்கையில் விடுதலை தருகின்றார். இயேசு உங்களுக்கு சமாதி கொடுக்கின்றார். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்ட என் அம்மாமார்களுக்காக, என் தங்கச்சி